பிரியமானவர்களே, இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய தயவினாலே புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் யாவருக்கும் முதலாவது என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் என்ன, இதை குறித்து நான் சிந்தித்த போது தேவன் கொடுத்த ஒரு தலைப்பு தான் இது, இயர் ஆஃப் இன்க்ரீஸ், அதாவது பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து வந்த பாதையிலே பார்த்த பல காரியங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இந்த நாளிலே இப்பொழுது செய்ய போகிறார். ஆக இதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய கிருபையினாலே இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற அந்த ஆவியானுடைய உதவியை நாம் நாடி நிற்போம். மறுபடியும் சொல்கிறேன், இயர் ஆஃப் இன்க்ரீஸ். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் அவர் தரப்போகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நான் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, ஆண்டவரே, நாங்கள் எதில் பெருக வேண்டும், என்னென்ன காரியத்தெல்லாம் பெருக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவலோடு தாகத்தோடு நான் அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இதோடைய பல விளக்கங்களை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே நான் ஒவ்வொரு காரியமாக சொல்லுவேன். ஆனால் இப்பொழுது இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உபாகம் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 11ஆம் வசனம், டியூட்டரோனமி சாப்டர் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரெல்லாம் நம்புறாங்களோ, ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்களுக்கு அவர் சொல்லுகிறபடியே ஆசீர்வதிக்க போகிறார். அதனால we are not people to force anything. எதையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துறவர் அல்ல. நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், உண்மையான நம்பிக்கையோடு ஆவலோடு இந்த வார்த்தையை நீங்கள் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு இது போய் சேரணும், உலகத்தில் உள்ள என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும், தமிழ் புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா தமிழ் பேசும் மக்களுக்கும் இந்த வாக்கு தத்துவம், இந்த ஆசீர்வாதம் போய் சேரணும் என்று விருப்பம் உள்ளவங்க தாராளமாக இதை நீங்கள் நம்பிக்கையோடு மற்றவங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த வார்த்தை என்னன்னா, இப்போது நீ இருக்கிறதை பார்க்கிறோம், அங்கே என்ன சொல்லப்பட்டு, நீங்கள் இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதனால இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர். ஆனால் அவர் எதிலெல்லாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார்? என் விருப்பத்தை அல்ல, ஏசப்பா உங்களை குறித்து வைத்திருக்கிற விருப்பம் என்ன, நம்முடைய தேசத்தை குறித்து வைத்திருக்கிற விருப்பம் என்ன, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, நீங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து, அல்லது நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிற காரியம் என்ன, இதையெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜபத்தோடு நம்ம இந்த வார்த்தையை கேட்க போகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவனே ஒரு ராஜ்யத்தை தேடுங்க, கூட எல்லாம் கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 இயேசு சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுடைய நலனுக்காக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்தை முன்ன வைக்காம, இயேசுவே, நீர் எங்கள் வாழ்வில் என்ன விரும்புகிறீர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் என்ன, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை இப்போது ஜபத்தோடு கவனத்தோடு கேட்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இப்போ நான் சொல்ல போகிற இந்த 6 குறிப்புகளையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க பண்ணி செயல்படுத்தி உங்களை 1000 மடங்கு இப்போது இருக்கிறத பார்க்கிற இந்த செய்தி உங்களை சந்தித்து கொண்டு இருக்கும்போது உங்களுடைய நிலைமை என்னன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உன் கணவன் மனைவி பிள்ளைகளாக யாருக்குமே அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு மறைமுகமாக அல்லது ஒரு மர்மமான முறையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது போல தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், 1000 மடங்கு உங்களை பெருக பண்ண போகிறார். முதலாவது அவர் எதில் பெருக பண்ண விரும்புகிறார் என்றால் பரிசுத்தத்தில். ஏனென்றால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தர். 2வது
ஜெபத்தில் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். He wants to increase your prayer life. ஆகவே ஜெபமே ஜெயத்துக்கு அஸ்திபாரம். ஜெபிக்காதவர்கள் உயிரோடு மாய்ந்தவர்கள் என்ற அர்த்தம். அதனால தயவு செய்து உங்க ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தரோடு நடக்க ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, விசுவாசத்தில் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். நடக்குமா நடக்காதா அப்படி அல்ல, நிச்சயம் கர்த்தர் இந்த ஆண்டில் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இப்பொழுதும் கூட இந்த செய்தி மூலமாக இப்போது இருக்கிற பார்க்கல 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் ஆசீர்வதிக்கிறாரு. என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். ஆக விசுவாசத்திலே பெருக பண்ணுவார். நான்காவதாக, தானம் தர்மம் செய்வதிலே பெருக பண்ணுவார். தான தர்மம் செய்ய மறந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு நம்பி பல ஆயிரங்கள், லட்சங்கள், பல கோடிகளை தர இருக்கிறார். இவைகளை கொண்டு தேவையானவர்களுக்கும் தகுதியானவர்களுக்கும் தாராளமாய் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆக தான தர்மம் செய்வதில் பெருக பண்ணுவார். ஐந்தாவதாக, தேவன் நம்மை எதில் பெருக பண்ணுகிறார் தெரியுமா? அவருடைய வார்த்தையில பெருக பண்ண விரும்புகிறார். இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில் சம்பவிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டிருங்க. வேத வசனத்துக்கு நேரம் கொடுங்க, செபிங்க. உங்களை கர்த்தர் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். இறுதியாக, சகோதர சிநேகத்திலும் ஐக்கியத்திலும் நம்மை பெருக பண்ணுவார். மறந்துடாதீங்க, ஃபெலோஷிப் வித் ரைட் பீப்புள் இன் ரைட் பிளேஸ் இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஏன்னா கடைசி நாட்களில் ஓநாய்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆம், ஆட்டு தோலை போத்தின ஓநாய்கள் சபைகளுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்க. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விடாமல், சபை கூடுதலை விட்டு விடாமல் இவைகளிலே நிலைத்திருங்கள். தேவன் சொல்லுகிறபடி உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். இந்த 6 குறிப்பை மனதில் வைத்து ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தை கேட்ட பிள்ளைகளை 1000 மடங்கு பெருக பண்ணி இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தாங்களோ தெரியாது. ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து உம்முடைய பிள்ளைகள் அப்பா பரிசுத்த ஜீவியத்தை நாடுவதில், அதற்காக ஜெபம் செய்வதில், அதற்காக தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆராய்ந்து பார்த்து பற்றி கொள்வதில், விசுவாசத்தில், ஆண்டவரை சகோதர சிநேகத்தில், இவைகள்லாம் எனக்கு ஆண்டு தந்தா சந்தோஷம் என்று தனக்காக தன் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல தான தர்மம் செய்வதில் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் இன்னும் பெருகிட ஆண்டு உதவி செய்யும். கேட்டு இந்த நல் வார்த்தையின்படி இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ண இப்பொழுது அனாயிண்டிங் இறங்கி வருவதாக. இந்த ஆண்டு முழுக்க ஆண்டவரே தேவனை அறியாத மக்களுக்கு 1000 மடங்கு வேதனை பெருக போகிறது. அழிவும் கூக்குரலும், சகிக்க முடியாத அழிவும் ஒரு பக்கம் வந்தாலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நம்புகிற இனியிலேருந்து நான் நம்புவேன்னு சொல்லக்கூடிய அத்தனை பிள்ளைகளை வாழ்க்கிறோம் 1000 மடங்கு, அதாவது அளவில்லாமல் அவர்களை ஆசிர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பை தந்து உயர்த்தும் கிருபை தாரும் ஆசீர்வதியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே இந்த புது ஆண்டிலே, இந்த ஆண்டு முழுக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் 1000 மடங்கு, 1000 என்றால் நான் சொல்வது அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பிரதர் ஆர் மணி ஐயர், லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், AP 1627, 103வது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி: லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.